குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாட்கள் முன்பாக சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தின் போது தற்போதைய அறநிலைத்துறை அமைச்சர் குன்னூரில் உள்ள ஒரு விநாயகர் கோவில் காசிலிருந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுவதற்காக திட்டமிட்டனர் என்பதை சுட்டிக்காட்டியவுடன் தோற்கடிக்கப்பட்ட திமுக சார்பான முந்தைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் எழுந்து சில விளக்கங்கள் கொடுத்தார். அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படியாக அந்த திட்டம் முறையாக திட்டமிட்டு செய்யப்பட்டது என்றும் 2 கிளாஸ் சொல்றார். அது ஒன்று கொடை, இன்னொன்று சர்ப்ளஸ் ஃபண்ட். இதை யூஸ் பண்றது. இந்த 2 கிளாஸ் படியுமே இது முழுக்க சட்ட விரோதம். இதுக்கு அடுத்ததா இன்னொன்று என்ன சொல்றார், இது நானாக முடிவு செய்யவில்லை. அந்த தொகுதியின் குன்னூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரான ராமச்சந்திரன் கோரிக்கை. ஏற்கனவே குன்னூர் முனிசிபாலிட்டி தீர்மானம் தேவை, அங்கு பார்க்கிங் தேவை என்று இருக்கிறது. இத்தோடு நான் ஒரு வாரம் ஊட்டி குன்னூரில் தங்கி அங்கு சரௌண்டிங்ல இருக்கிற 52 கோயிலுக்கும் பார்த்துவிட்டு இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் யூஸ் ஆகும் என்று நான் இங்கு இதை போடுறதுக்கு தீர்மானிச்சேன் அப்படிங்கிறார். ஐயா, இந்த கோவில் இன்டர்நெட்ல நம்ம தேடும் விஷயங்கள் படியாக பார்த்தால் இந்த வரசித்தி விநாயகர் கோயில் எந்த கோயில் இடத்துல இதை கட்டுறேன்னு சொல்றாங்களோ அந்த கோயில் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 11 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற கரும்பாலம்ங்கிற ஊர்ல இருக்குது. ஆனால் அந்த கோவிலுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் சிம்ஸ் பார்க்குக்கும் நடுவில் நினைக்கிறேன், நான் சமீபத்தில் போல அந்த இடத்த இந்த பார்க்கிங் எங்க பண்ண பிளான் பண்ணான்னு தெரியல. அங்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் 15 கோடி ரூபாய் மதிப்பில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்ட பிளான் பண்ணாங்களாம். தற்போதைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்றார், அந்த கோயிலுக்கு ஒரு மாசத்துக்கு 500 பேர் வரமாட்டாங்க, அதுக்கு கார் பார்க்கிங் எதுக்குங்கிறார். இது இந்த கோயில் இல்லைங்க, எந்த ஒரு மலை மேல இருக்கிற கோவிலுக்குமே அந்த பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது வருவாங்களே தவிர, ரொம்பவும் ஃபேமஸான சில கோவில்களை தவிர மலை மேல கோயிலுக்கு கார்ல யாரும் வருது இல்லைங்க. ஐ மீன் வால்பாறையில் இருக்கிற பாலாஜி கோயிலாக இருக்கட்டும், கருமலை பக்கத்தில் வரும். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டியார் கார்டன்ஸ் பக்கத்தில் கொடைக்கானல்ல இருக்கிற அந்த குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு போனால் கூட நான் போன இது வரைக்கும் 3-4 தடவையும் 5-10 பேர் கூட இருந்ததில்லை. சரியா, ஏதோ விழா நாள் இருந்தாலே ஒழிய. ஸோ கோவில் பக்தர்களுக்கு இந்த கார் பார்க்கிங்ல பிரயோஜனம் இல்லை. ஊட்டிக்கோ குன்னூருக்கோ போற டூரிஸ்ட்ல 90% பஸ்ல போறவங்க, அவங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் யூஸ் இல்லை. யாருக்கு யூஸ், காரை வச்சுக்கிட்டு சுத்துறவங்களுக்கு யூஸ். இது அந்த முனிசிபாலிட்டிக்கு தேவை என்றால் முனிசிபாலிட்டி காசுல பண்ணலாம், இல்ல அந்த ஊர் எம்பி தன்னுடைய எம்பி ஃபண்ட்ல பண்ணலாம், இல்ல எம்எல்ஏ தன்னுடைய எம்எல்ஏ நிதியில பண்ணலாம், இல்லைன்னா கவுன்சிலர் அவருடைய நிதியிலையும் முனிசிபாலிட்டி காசுலையும் பண்ணலாம். இது எல்லாமே இருந்தபோது கோயில் காசரி அந்த கோயிலுக்கு இடம் இருக்குன்றீங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா 4 கிரவுண்டுக்கு கொஞ்சம் அதிகம். 9,600னா 4 கிரவுண்டு. ஒரு கிரவுண்டு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வரணும்னா எல்லா இடத்துல இருந்து வர கார் போகணும்னா கண்டிப்பாக இது மெயின் ரோடு மேல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா கிரவுண்டு 4ல இருந்து 5 கோடி கம்மி கிடையாது. அப்படி போட்டீங்கன்னா 15ல இருந்து 20 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலம். சரியா, ஆனா கட்டுறதுக்கு 15 கோடின்னு சொல்றீங்க. எப்படி கட்டுவாங்க? இன்னைக்கு அந்த ரத்து செய்யப்பட்டது இது வரைக்கும் ஆரம்பிக்கலன்னு சொல்லி வந்துள்ள அறிக்கையில் மருதமலை கோயில்ல இருந்து 10.78 லட்சம் 10 கோடியே 78 லட்சம் வட்டிக்கு கடன் வாங்கி இங்கே கட்டப்படுகிறது அப்படின்றாங்க. 10.78 11 கோடின்னு வச்சுப்போம் ஒரு கணக்குக்கு. 11 கோடிக்கு 8% வட்டி போட்டால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி கொடுக்கணும். இப்ப 15 கோடிக்கு நீங்க கட்டிட்டு 1 கோடி கடனையும் கட்டிட்டு அதுக்கு மேல என்ன வருமானங்க கோயிலுக்கு வரும்? நீங்க இந்த கார் பார்க்கிங்ல வருமானம் பண்றதா இருந்தா இந்த திட்டத்தை பத்தி அமைச்சர் ரமேஷ் சொன்ன போது சேகர் பாபு என்ன சொன்னாரு, இந்த திட்டம் கமர்ஷியல் திட்டம் கூடாதுன்னு இப்ப சொன்னீங்க பாருங்க. உங்களுக்கு இதை எடுத்து காட்டியவர் தற்போதைய இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர், எங்காலத்துல கமிஷனரா அவரு தான் திட்டம் போட்டாருங்கிறார். அந்த கமிஷனரு சிஎம்டிஏக்கும் கமிஷனரா இருந்தாங்க, சென்னை கார்பரேஷனுக்கும். அதுல கார் பார்க்கிங்க்கு ஒரு கார் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வர வேண்டிய இடத்துல 10 லட்சம் தான் வருதுன்னு சொல்லிட்டு பழைய கான்ட்ராக்டரை 2024 கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் நடுவில் ஒரு சில மாதங்கள் ஏலம் போடாம
ஒரு என்ஜிஓட்ட கொடுத்து அது சட்டவிரோதம் என்று பத்திரிகையாளர்கள் காட்ட இன்னைக்கு ஒரு பைசா வருமானம் இல்லாமல் சென்னையில் இருக்கிற 11,650 கார் பார்க்கிங் ஸ்லாட்லையும் ஃப்ரீயா ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 கோடி வரும். நாங்கள் 1 கோடிக்கு 50 லட்சம், பழைய கான்ட்ராக்டர் 10 லட்சம் கொடுத்தாரு, இவங்க 1 கோடி வரும். நாங்கள் 50 லட்சம் வந்திருந்தா கூட 150 கோடி வந்திருக்கும். 2 வருஷமா பார்க்கிங் வாங்காம இருக்கு. இவங்க ஊட்டியில கார் பார்க்கிங் போட்டு அதுல வர்ற இதுல இன்னொரு கோயிலுக்கு கடன் அடிச்சு இந்த கோயிலை வளர்க்க போறாங்க. என்ன சார் இது? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்க முனிசிபாலிட்டி காசுல பண்ணணும், இல்ல எம்பி காசுல பண்ணணும், இல்ல எம்எல்ஏ காசுல பண்ணணும். நான் சொல்றது தொகுதி வளர்ச்சி நிதியில். அதை விட்டுட்டு கோயில் காசு, சார் நான் கோயிலுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தைக்கு நல்லா ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறது அந்த கோயில் இறைவனுக்கு கொடுக்கப்படுறது. அதை வச்சுக்கிட்டு மருதமலை கோயில்ல கடனை வாங்கி இங்க பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயில் காசை எடுத்து ஊட்டியில சொகுசு விடுதி கட்டுறேன் நீங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கியிருக்கு. இந்த கல்யாண மண்டபம் கட்டினா என்னங்க வந்துடும்? என் வீட்டாண்ட தாங்க இருக்கு, திருவான்மையூர்ல தான் நான் இருக்கிறேன். மருதீஸ்வரர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல அருள்மிகு மருதீஸ்வரர் திருமண மண்டபம்னு வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 14 லட்சம் ரூபாய் வாடகை. நான் இப்ப இங்க 3 வருடமாக அங்கதான் குடியிருக்கிறேன். அந்த கல்யாண மண்டபத்துல இது வரைக்கும் மாசத்துக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கல. அந்த இடம் நீங்க ஈசிஆர்ல இருந்து யார் சென்னைக்குள்ள வந்தாலும் திருவான்மையூர்ல கோயிலுக்கு எதிர்த்தாப்புல லெப்ட் எடுத்து அந்த ரைட் சைட்ல இருக்கிறது 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடத்த பேங்க்ல அந்த 300 கோடியை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7% வட்டி போட்டா கூட 21 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வரும். நான் 2019 கட்டப்பட்ட இந்த மண்டபத்தில் வாடகையாக இதுவரைக்கும் 21 கோடி வந்திருக்காதுன்னு சேலஞ்ச் பண்றேன். வந்திருந்தா கணக்கு காட்டுங்க. அதுக்கப்புறம் செலவுகள், அதை மெயின்டைன் பண்ற ஆட்கள், அந்த செலவுகள். சோ இதனால அதே மாதிரி ஒண்ணும் இல்லை. அடுத்தது பக்தர்களுக்கு செலவு செய்யறதுக்கு அலோவ் பண்ணலன்னு சொல்லி எழுதுறாங்க. ஐயா திருச்செந்தூர்ல HCL திரு சிவ்நாடார் அவர்கள் ஒரு 200 கோடியும் கோயில் காசு 150 கோடியும் எடுத்து பல்வேறு செலவுகள் பண்ணீங்க. அதுல ஒண்ணு ஏற்கனவே இருந்த ஒரு பக்தர்கள் தங்கும் வசதி, சண்முகநாதர் விடுதின்னு இருந்ததை இடிச்சுட்டு இப்ப புதுசா கட்டியிருக்கீங்க. கட்டிட்டு டிடிடிசிக்கு அதை கொடுத்துட்டீங்க லீஸுக்கு. டிடிடிசி இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1700 ரூபா வாங்குது. சாதாரண நாட்களில் வீக்கெண்ட்ல 2000 2500, இது திருவிழா நாட்களில் கிருத்திகை நாள்ல 3000 ரூபா வாங்குறாங்களா. பழைய விடுதியில 300 ரூபா வாங்கிட்டு இப்ப பக்தருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்களா? தயவு செய்து இத கோயில காசு தரும் பொருளாக பார்க்காதீங்க. வரும் பக்தர்கள் தரிசனம் பண்ணும். நேற்றைக்கு திருச்செந்தூர் டிக்கெட்டை எல்லாம் 4 மடங்கு 3 மடங்கு ஏத்துறேன்னு நோட்டீஸ் போட்டிருக்கீங்க. ஸோ முழுக்க அராஜகம் இந்து அறநிலைத்துறை செய்கிறது. கொள்ளையர்களின் கூடாரமாக இருக்கிறது. இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கிற 47,000 கோயில்ல அவங்க வெப்சைட் படியாக 34,500 கோயில் ஒரு வருடத்திற்கு 10,000 ரூபாய் கீழே போயிடுச்சு. நல்லா வருமானம் இருக்கிற கோயிலை மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் எடுத்து இந்த லெவலுக்கு கொண்டு போனா அந்த கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்க முடியும். இதுதான் இவங்களுடைய இது. இந்து சமய அறநிலைத்துறை புதிய அமைச்சர் இப்ப சொல்லி இருக்கார், கோயிலுக்கு சொந்தமாக இனாம் லேண்ட் என்று 13.5 லட்சம் ஏக்கர் இருக்குன்னாங்க. இனாம் லேண்ட் என்னால் வரி இல்லாத நிலம் கோயிலுக்கு கொடு, ஆனா அதை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே இனாம் லேண்டு இது அந்த லேண்டெல்லாம் போட்டுச்சிங்க. அது கோயில் பேரில் பட்டா வாங்க வேண்டியது கட்டாயம். எனவே இது போன்ற தேவையற்ற செலவுகளை நிறுத்திவிட்டு கோயில் சொத்துக்களை மீட்டு கோவிலை அறங்காவலர்கள் நிறுவனம் செய்ய வேண்டும். இந்த ஈஓக்களை எல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு வெறும் ஆடிட் பண்ணணும். ஒரு கோயிலுக்கு ஈஓ போட்டு மெயின்டைன் பண்றதுக்கு 12% சர்வீஸ் சார்ஜ், ஆடிட் பண்றதுக்கு 4%. அந்த ரிப்போர்ட்டை கூட ஆன்லைன்ல ஏற்ற மாட்டேன்றீங்க. ஸோ கொள்ளையர்களின் கூடாரமாக திராவிடர்கள் ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை தொடர்ந்து வருகிறது. தற்போது இது மாற வேண்டும். உடனடியாக மாற்றம் இல்லாட்டி கூட தயவு செய்து, ஏற்கனவே எல்லாமே கோர்ட்ல தீர்ப்பு வந்த பிறகுதான் நீங்க பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் புதுசா இவங்க ஸ்டெப் எடுக்கல. பட் நம்பிக்கை தருகிறது. தொடர்ந்து பார்ப்போம். கோயில் காசுல மல்டி லெவல் பார்க்கிங் என்ன, கார் பார்க்கிங் என்ன, இது கொடுமை நின்றது. நன்றி. தவேக அரசிற்கு அடுத்த காணொலியில் சந்திப்போம்.